அனைவருக்கும் தெற்கத்திமன் ராதாவின் வணக்கங்கள். நேற்று பறையர் பேரவை மற்றும் புரட்சி தமிழகத்தினுடைய தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் பிசிகாவை சேர்ந்த ரவுடிகளால் டிஜிபி அலுவலகத்தின் முன்பே தாக்கப்பட்டது தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்துது. பாருங்க, சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு சந்திச்சிருக்கு. ஒரு டிஜிபி அலுவலகத்தின் முன்னாடியே நடக்குது. காவலர் கைகட்டி வேடிக்கை பார்க்குறாங்க. அவரை 4 பேர் சேர்ந்து தாக்க வராங்க. அவர் தற்காப்புக்காக தன் கையில் வைத்திருந்த அந்த நகவெட்டி கத்திமா இருக்கும், அதை வச்சு கீறி இருக்காரு. இப்ப அவர் மேல வழக்கு தொடுத்து இந்த இரும்பு கரம் கொண்ட திமுக அரசு அவரை கைது பண்ணிருக்கு. பரவாயில்ல, அவர் கைது பண்ணும்போது ஒரு காணொலி வெளியிட்டிருக்காரு. சிரிச்சுக்கிட்டே அவங்க வீட்டுக்காரமா கண்ணத்தை கிழிக்கிட்டு போயிட்டு வராமா, இதெல்லாம் ஒரு மேட்ராமா அப்படின்னு சொல்லி போய் பேசும்போது எனக்கு என்ன, ஒரு காலத்துல ஐயோ கொள்றாங்களேன்னு ஒருத்தர் கத்திரியா போனார்ல, அந்த மாதிரி போகாம தைரியமா போனார்ல. ஆனா உண்மையில நீ கெத்துனே, ஒன்றும் பிரச்சனை. அதே மாதிரி இன்னொன்னு என்ன பார்க்க முடிஞ்சுன்னா, ஏர்போர்ட் மூர்த்திக்கு அவர்கள் ஆதரவு கொடுத்த நபர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வன்னியர், முக்குளத்தோர், நாடாறு, பார்ப்பன சமூகத்தை சேர்ந்த இப்படி எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களும் அவருக்கு ஆதரவு கொடுப்பதை பார்க்கும்போது உண்மையிலேங்க நல்ல உள்ளத்தை நல்ல மக்களை சம்பாதிச்சு இருக்கிறார் அப்படின்னு பார்க்க முடியும். ஏன்னா நம்ம எல்லா விதத்தையும் பகையை வளர்த்து அடங்கமாறு அத்துமாரி அவளை கட்டி இவளை கட்டுன்னு சொல்லி நம்ம அந்த ஒரு நெருப்பு அணைய விடாம வச்சுக்கிட்டு இருக்கான். இவன் திடீர்னு சுயசாதி பற்று புறசாதி நெருப்புன்னு சொல்லிட்டு வன்னியர் மேடையில போய் பேசுறியான், இங்க தேவர் மேடையில போய் பேசுறியான், இவனை எப்படியோ விட்டா நம்ம பொழப்புக்கு ஆப்பு வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி எப்படி ஆம்ஸ்டாங்கை தீர்த்து கட்டினார்களோ, எப்படி பூவை மூர்த்தியாருக்கு குறி வைக்கிறார்களோ, அதே மாதிரி அடுத்த டார்கெட்டு ஏர்போர்ட் மூர்த்தி தான். ஏன்னா திமுக எப்படின்னா தன்னை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஒருவன் இருப்பது அவர்களுக்கு கண்டிப்பா பிடிக்காது. அதனால ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு அண்ணனுக்கு எதுவும் வராம நம்ம எல்லாரும் பாத்துக்கங்க. திமுக ஆட்சியில் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஞானசேகரன் நிம்மதியா இருக்கேன். இந்த மாதிரி பாட்டிக்கு தொல்லை கொடுத்தவன், கொள்ளை அடிச்சவன், கலாச்சாரம் காய்ச்சினவன், இவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க. கிளி சோசியை பார்த்தவன், பஞ்சம் மிட்டாயை வித்தவன், செவரொட்டியை பார்த்து அடிச்சவன், ட்விட்டர் போட்டவன், இவங்க ஊரா இந்த மாதிரி தனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க மேல கைது பண்ண இப்படிதான் பாவம் இவங்க பூரா தான் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பாருங்க, இதெல்லாம் ஜனநாயக ஆட்சி. ஒரு மீடியா எல்லாமே ஆதாரம் இருக்கு, ரெக்கார்ட் ஆயிருக்கு. யாரு முதல்ல அடிக்க வாரா, அவங்கதான் அடிக்கிற வராங்க. சட்டத்தின்படி ஒருத்தர் அடிக்க வந்தா நம்ம தற்காத்து குலத்துக்கு அனைத்து உரிமையும் இருக்கு. அதைத்தான் மூர்த்தி செஞ்சிருக்காரு. ஆனா இங்க அது வாய்ப்பு இல்லாம இருக்கு. நீ திராவிடத்துக்கு காலமைக்கு ஒட்டினாத்தான் நீ இந்த பூமியில வாழ முடியும். இப்ப அப்படித்தான் திராவிடத்துக்கு ஆதரவா பெரியார் வாழ்க, ஸ்டாலின் வாழ்க, உதயநிதி ஸ்டாலின் வாழ்க, இன்ப நீதி வாழ்கன்னு சொன்னா நீ புரட்சியாளன், போராளி, சமூக நீதி காவலன். எங்கடா போனீங்க? தமிழ்நாட்டுல எவ்வளவு புரட்சி புடுங்கி எல்லாம் இருப்பீங்களே. அப்புறம் அந்த சமூக நீதி படம் இருக்கக்கூடிய ரஞ்சித், மாரி செல்வராஜ், அப்பா உங்க சாதி நடந்திருக்கு, குரல் கொடுங்க. கொடுக்க மாட்டாங்க. அந்த விஷயத்த பேசினா தனக்கு ஆதரவு கிடைக்கும், தன்னைய புரட்சியாளனா காட்டிக்கொள்ளலாம் அப்படின்ற விஷயத்தையும் அவங்க குரல் கொடுப்பாங்க. பாருங்க மக்கா, 2026 திரும்ப இந்த ஆட்சி வந்துச்சுன்னா தமிழ்நாட்டு மக்களுடைய நினைச்சு பாருங்க. ஓகேங்களா? அதுலயும் ஏர்போர்ட் மூர்த்தியை கைது பண்ணது முக்கிய காரணம் அவர் தமிழ் தேசியத்தின் பக்கம், சீமன் பக்கம் நிக்கிறாரா, அவரை எப்படியாச்சும் ஒழிச்சு கட்டலாம் பாக்குறாங்க. இப்ப என்னன்னா, இப்படிதான் சீமானை கலைஞர் போட்டு உள்ள ஓட்டுனாரு. இப்ப அவர் இன்னைக்கு பூகமா நிக்கிறாரு. அதே மாதிரி ஏர்போர்ட் மூர்த்தியை திமுக பிடிச்சு போட்டிருக்கு. அவரும் பெருத்த பூதமா, ஏற்கனவே பெருத்த பூதமா தான் அன்னைக்கு இருக்காப்புல நிப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நல்லதொரு கருத்துக்களை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை படைப்போம். நன்றி.